கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். அண்ணாத்த ஹோட்டல் சாப்பாடுனா அண்ணாத்த ஹோட்டல் சாப்பாடு தான் ரொம்ப அருமையாக இருக்குப்பா. பாப்பா பாப்பா. ஆமாடி ராக்கு, சமைக்கிறவன் ஒருத்தன் பேர் வாங்குறவன் இன்னொருத்தனா. உங்கள் அண்ணாத்தையா சமைக்கிறாப்புல, இங்கே சமையல்காரர் தான் சமைக்கிறாரு, நீ அவரை தான் பாராட்டணும் அப்படின்னா. அட சும்மா இருங்க அத்தாச்சி, எங்கள் அண்ணாத்தை தானே அந்த சமையல்காரரை கூட பார்த்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ எங்கள் அண்ணாத்தை தான் பாராட்டணும். உங்களுக்கு பொறாமை, எங்கள் அண்ணாத்தையை பாராட்டினா உங்களுக்கு பொறாமை வந்துடும். ஆமாம் ஆமாம், அவளுக்கு பொறாம தாம்மா. நீங்கள் சாப்பிடுமா நல்லா சாப்பிடுமா. ம் சரி அண்ணாத்தை. ஆஹா, வெரைட்டியாக இருக்குது. இதை கொண்டு போய் எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்லாம். எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா கேட்டு ஓமா காட்டேன். இல்லை உமா, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கல மூதேவி. என்ன கேட்டுருச்சா? ஆத்தி, இவ காது பாம்பு காதுப்பா. சரி அடைச்சி வாயை மூடு. எதனா பள்ளி கொசு எதனா வாய்க்குள்ளே போயிட போகுது. ஒழுங்காக சாப்பிடு. போல ராக்கு, சும்மா எதனா என்னையே நோண்டிட்டுருப்பேன். உங்களை நோன்றா மூஞ்ச பாரு, தின்னு தொலை. ராக்கு, சாந்தி, உமா, வீட்டில் எல்லாரும் கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? அப்புறம் பாவம் சாப்பிடாம இருக்க போகிறாங்க. எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டேங்க்கா, அதெல்லாம் சாப்பிட்டுப்பாரு அவர். இந்த தேவு பையன் வரவே மாட்டான் பத்தியா சாந்தி இந்த பக்கமே. அவன் வெக்கப்படுறான்க்கா, அதனால தான் வர மாட்டேங்கிறான். ஃபங்க்ஷனுக்கு வருவான்க்கா. அது சரி, என்ன வெக்கம் அவனுக்கு பெரியம்மா வீட்டில் சாப்பிட்றதுக்கு? இந்த காலத்து பிள்ளைலாம் அப்படி தானே அத்தாச்சி இருக்குது. சரி அத்தாச்சி, நானும் கிளம்புறேன். அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அவர் வேறு அப்புறம் கத்திகிட்டு இருப்பார். மலரை கூட்டிகிட்டு கிளம்புறேன். நீங்கள் பாருங்கள், நாளைக்கு வரேன் அத்தாச்சி நான். சரி ராக்கு, நீ இங்கே படுக்க சொல்லலாம், தம்பி இருக்காப்புல, அதனால தான். ஆமாம், அவர் மட்டும் அப்புறம் தனியாக தூங்குவார் இல்லை தாச்சி. நாளைக்கு வேறு ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விடணும், அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விடணும். அதனால தான் தாச்சி நாளைக்கு காலைல வரேன் தாச்சி. மலரு, அம்மா சொல்லுங்கம்மா. சாப்பிட்டியாம்மா? கிளம்புவோமா? அம்மா ப்ளீஸ்மா, நான் இங்கே படுத்துக்கிறேம்மா, நாளைக்கு காலையில் எழுந்து வரேம்மா. அட விடு ராக்கு, மலர் இங்கே தூங்கட்டும், காலைல எழுப்பி விட்றேன். பிங்கியோட தானே ஸ்கூலுக்கு போக போகிறா, அதை தானே கொண்டு போய் விட போகிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல நான் எழுப்பி விட்றேன். அப்படியா சொல்கிறிய? சரி அத்தாச்சி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் மலரை சீக்கிரம் தூங்க வச்சுட்டு காலைல சீக்கிரம் எழுப்பி விட்ருங்க அத்தாச்சி. அவரை தூங்கினா தூங்கிட்டே இருப்பாவ. சரி ராக்கு, நான் எழுப்பி விட்றேன், நீ போ. ஏய் ஜாலிடி, அத்தை ஒத்துக்கிட்டாங்க நீ படுக்கிறதுக்கு. நம்ம இங்கேயே நைட்டு பூரா கதை அடிச்சுட்டு அப்புறமா தூங்கலாம், என்ன ஜாலியா? சரிடி. அடிச்சு டயட்டில் இருக்கனால நம்மளால நிறைய சாப்பிட முடியலப்பா, ரொம்ப லிமிட்டாக தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. எது சுபி, எது லிமிட்டா? இந்த பக்கம் ரைஸு, இந்த பக்கம் சப்பாத்தி, அந்த பக்கம் லெக் பீஸு, இந்த பக்கம் என்னன்னு தெரியல, அது என்னன்னே தெரியல, ஓடுறது பறக்கிறது எல்லாம் அவன் தட்டில் தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் டயட்டா? இவ ஒருத்தி பாதகத்தி வந்துடுவா. ஐயோ, நீ இருக்க தெரியாம சொல்லிட்டேன் தாயே. நீ சாப்பிட்டு தூங்குவோம், நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும். அது அந்த பயம் இருக்கட்டும், சாப்பிட்டு வாயை முடிக்கிட்டு. டயட் இருக்க மூஞ்சி முகரையும் பாரு. அத்தை இவ இருக்கும்போது எதுவுமே பேசக்கூடாது, ரொம்ப நோஸ் கட் பண்ணி விட்டுறா. ஒரு அண்ணன்ற மட்டுமே ஏது இருக்க மாட்டேங்குது இவகிட்ட. சரி, ஏதாவது சொன்னியா சுபி? நானா? ஆமாம், இந்த மாதிரி அழகான அறிவான தங்கச்சி கொடுத்ததுக்கு சாமிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. நீ என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு சாப்பிடு. எப்பா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்குதுப்பா. இன்னைக்கு என்னடி திடீர்னு ஸ்கூட்டியில் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டேன்? ஆமாம், இல்லை எங்கள் அம்மாவால் தாண்டி. நான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல எங்கள் வீட்டில், அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரணும், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ பஸ்ஸில் போனால் உனக்கு லேட் ஆகும், அதனால் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன் இந்த 3 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கனால ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போக சொன்னாங்களோ, டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு சரி நமக்கும் லாபம் தான். 3 டேஸ் சீக்கிரம் வந்துடலாம்ல, ஜாலியாக ஸ்கூட்டிலே பஸ்ஸில் இடிப்பட்டு வராமல். ஆமாம் ஜாலியாக வந்துடலாம் தான், இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் தான்ப்பா. என்ன வருத்தம்னு எனக்கு தெரியும்டி. இப்போ ஸ்கூட்டியில் இருக்கனால நம்ம ஸ்கூட்டிலே வந்துடுவோம். ஸ்கூட்டி இல்லைன்னா ஷாம் கொண்டாந்து நம்மளை பஸ் ஸ்டாப் வரைக்காவது ட்ராப் பண்ணுவான் அவனைய.
முடியாதுல்ல, அந்த வருத்தம் தானே உனக்கு. அதே வருத்தம் தான், கரெக்டாக கண்டுபிடிச்ச பத்தியா, அதான்டி என் ஃப்ரெண்டு. சரி சரி, ரொம்ப படம் ஓட்டாத. நீ எப்படியும் அவனை வர சொல்லியிருப்பியே, வரலாம? அதெல்லாம் சொல்லிட்டேன், காலையிலேயே நான் ஃபோன் பண்ணி வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதானே கல்லிடி நீ, என்னடா திரும்பி திரும்பி பார்த்து ஓட்டுறாளே. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓ, உங்கள் ஆள் வரேன்னு சொன்னாராக்கா, அதான் திரும்பி திரும்பி பார்த்துலாக்கும். சரி சரி, இதோ ஆயுஸ் 100 ஆளுக்கு வந்துட்டு இருக்கான் பாரு. ஏ ஷாம், இது எங்கள் ஊர், அதனால நீ கொஞ்சம் முன்ன பின்ன போ, சரியா? யாருன்னா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். சரிம்மா. ஒரு நாள் வண்டியில் போகும்போது யாரும் பார்க்கல, தனித்தனியாக வண்டியில் போகும்போது யாருன்னா பார்த்துருவாங்களாம். ஆளையும் மண்டையும் பாரு. டே மச்சான் வினய், எவ்வளோ அழகாக இருக்கா பாடுறா ஸ்கூட்டி ஓட்டும்போது. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை இழுத்து சை, பேசாமல் நான் என் பைக்லேயே போயிருப்பேன். என்னை வற்புறுத்தி அதை சொல்லி இதை சொல்லி அவன் கூட்டிகிட்டு வந்து இப்போ என்னை உயிரை வாங்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரே மாதிரி தானேடா இருப்பா ஸ்கூட்டி ஓட்டும்போது, இவனுக்கு மட்டும் வித்தியா எப்படி தான் தெரியவாளோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா. டே, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. உனக்கு நீ லவ் பண்ணும்போது தான் அந்த ஃபீல் என்னென்ன உனக்கு தெரியும். ஆமாம், லவ் வேற பண்ணுறாங்க. ஒருத்தன் லவ் பண்ணியே நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கோம். இல்லை நான் வேற லவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பேசாமல் போட பார்த்து பண்ணி விட்டான். யார் இந்த முயல் கொட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி? முதேவி, அவ பேர் முயல் குட்டி இல்லை வித்யா. டேய் அடங்கு, எனக்கு தெரியாதா? அவளை பார்க்கும்போது முயல் குட்டி மாதிரி இருந்துச்சு இந்த பைக் ஓட்டுறதை பார்க்கும்போது. அதனால தான் பாட்டு பாடினேன், உடனே வந்துடுவான். பயமுட்றா. இவன் படுத்துகிற பாட்டில் பேசாமல் நடந்து போயிடலாமான்னு கூட எனக்கு தோணுது. இறக்கி விடுற மச்சான், நடந்து போறியா? அடப்பாவே, வற்புறுத்தி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இறக்கி விட்றேன்றான் பாரு. இவனை நம்பி வந்திருக்கே கூடாது, என் தப்பு தான். டேய், லவ்வோட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம் மச்சான், அதை மறந்துடாத. சும்மா மச்சான், சும்மா ஃபன் ஃபன். பண்ணுன்னுக்கிட்டு போடா, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா. டேய், நான் ரோட்டை பார்த்தே வண்டி ஓட்டலடா. என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் என் வித்தியா தான்டா. நான் அவளை பார்த்துட்டே தான்டா பைக் பாட்டுக்கு போகுது. நான் அவளை பாட்டுக்கு பார்த்துட்டு வரேன்டா. எது ரோட்டை பார்த்து ஓட்டாம வித்தியா பார்த்து ஓட்டுறியா? டே இங்கே நான் கொண்டு போய் பைக்கும் போது என்னை சாவடிச்சிடாதா, வீட்டுக்கு ஒரே புள்ளடா நான். டே காதலுக்காக நாங்கள்லாம் உயிரை கொடுப்போம், உயிரையும் கொடுப்போம்டா. இதெல்லாம் என்னடா ஆக்சிடென்ட்லாம்? எதை நீ உயிரை கொடு, என்னத்தை வேணா கொடு. காதலிக்கிற பாவத்துக்கு நீ எதையோ கொடுப்ப, கூட வந்து பாவத்துக்கு நான் ஏன்டா கொடுக்கணும்? மரியாதையாக ஒன்று ரோட்டை பார்த்து ஓட்டு, இல்லைன்னா என்னை இறக்கி விடு. நான் லிஃப்ட்டு கேட்டு இல்லை நடந்து கூட நான் காலேஜுக்கு வந்துடுறேன்டா. சரி மச்சான், கோவப்படாத. நான் ரோட்டை பார்த்தே பைக் ஓட்டுறேன். அப்பா, உயிர் தப்பிச்சது. எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன் நிலையில் நிலைப்பார வருவேன் கண்ணே. மரணம் தான் வந்தாலும் பூச்செண்டு தந்து உன் மடியில் தலை சாய்த்து இறப்பேன் பெண்ணே. பெண்ணே, தொட்டு என்னை வெற்றுக்களி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ? விழுந்து வழியினை மறக்கிறேன். பிரியங்க் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கால்ல? யார்டா மச்சான், என்னையவா சொல்ற? அடைச்சி உன்னைய வேண்டா சொல்லுவான், நான் வித்யாவை சொன்னேன்டா. வித்யாவா? தானே, உங்கள் கண்ணுக்கு நாங்களாம் அழகாக தெரிய மாட்டோம்ல, வித்யா தான் அழகாக தெரிவாங்க. டே, நீ ஏன்டா என் கண்ணுக்கு அழகாக தெரியணும்? படுத்தாமல் கொஞ்சம் நேரம் இல்லைண்டா. ஓகே மச்சான், ஓகே. ஹே வித்யா, சொல்லுடி. இந்த கார்த்திக் ஒன்னையே பார்த்துட்டு இருக்கான். தெரியும். அதனால தான் அந்த பக்கம் திரும்பாமல் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கேன். இதை மட்டும் ஷாம் பார்த்தான், செத்தான் அவன் கையில் கார்த்திக். இங்கே பாரு, ஆயுஸ் 100 வந்துட்டான் பாரு. ஹாய் எவ்ரி ஒன். ஹாய். சூப்பர். நான் இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன், தெரியுமா? குட் நியூஸா? என்னது ஷாம்? ஏன் நீ காலேஜ் விட்டு போறியோ? உன்னை அனுப்பாமல் நான் போக மாட்டேன், சரியா? இவன் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கான்? யாரை பார்க்குறான்? வித்யாவை தான் பார்த்துட்டு இருக்கான். அவனா மூஞ்சி மரணம் விட்டுக்க போகிற ஒரு நாள். கார்த்திக்,
டேய் எருமை உன்னை கூப்பிட்றான் அங்கே பாரு இங்கே பார்த்துட்டு இருக்கேன். என்ன? ஸ்டாஃப் ரூமில் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் அங்கே பார்த்துட்ருக்க, உனக்கு சேர்த்து தானே சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? இங்கே பாரு கார்த்திக், நான் சொல்கிறத கேட்க உனக்கு விருப்பம் இருந்தால் நீ கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ கிளாஸை விட்டு வெளில போயிட்டே இருக்கலாம். நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். ஷாம் நீ என்னன்னு சொல்லு ஷாம். குட் நியூஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் மந்த் நம்ம காலேஜில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வீக் 10 வந்துட்டு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நம்ம கிளாஸ்லேருந்து 2 கேர்ள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது வந்து எல்லாமே டீட்டெயிலாக சார் வந்து உங்ககிட்ட சொல்லுவார். ப்ளஸ் நோட்டீஸ் போர்ட்லேயும் போடுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நிறையா ரூல்ஸ் இருக்குது. போன தடவையோட இந்த தடவை நிறையா ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். அது எல்லாமே டீட்டெயிலாக சார் வந்து சொல்லுவார். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக சைலண்ட்டாக இருங்க. சார் இப்போ வந்துடுவார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஷாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக் 10 வந்துட்டு நம்மளுக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நாளைக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். யார் இதில் வந்து குவாலிஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸில் யார் டாப் 1 இருக்கான்னு பார்ப்போம். அவங்களும் டாப் 2 இருக்கிறவங்களும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சப்போஸ் டாப் 1 டாப் 2 இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ டாப் 1 இருக்கிறது யார் கேர்ள்ஸில்? வித்யா. ஓகே சைலண்ட். வித்யா கம் ஃபார்வர்ட். ஓகே சார். ஓகே, செகண்ட் ஒன் யார்? ஸ்ரேயா சார். ஸ்ரேயா, ஓகே கம் ஃபார்வர்ட் ஸ்ரேயா. எஸ் சார். கார்த்திக் அண்ட் பிரியங்க், நீங்கள் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? போய் பின்னாடி நில்லுங்க. ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட், நீங்கள் 2 பேரும் தான் டாப் 1 டாப் 2. உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா எலெக்ஷனில்? அதை ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லிவிடுங்க. அஃப்கோர்ஸ் சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எலெக்ஷனில். நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் சார். குட் ஸ்ரேயா. தேங்க்யூ சார். வித்யா உனக்குமா? சார் அது வந்து வித்யா ஓகே சொல்லு. ஓகே, இவ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். சொல்லுமா. ஓகே சார், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். சூப்பர்மா. தேங்க்யூ சார். ஓகே சூப்பர். நீங்கள் 2 பேரும் தான் நெக்ஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட GS எலெக்ஷனுக்கு நாமினேட் ஆகிருக்கீங்க. ஸ்டூடெண்ட் கீப் சைலண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் போயிட்டு நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவாம்மா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீட் டுமாரோ. பாய். ஏய் ஷாம், ஏன் என்னை கோர்த்து விட்ட? நீ சொன்னனால தான் நான் இப்போ ஓகே சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். இங்கே பாரு வித்யா, ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் உன்னோட டியூட்டி. உன்னை ஜெயிக்க வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டியூட்டி. ஓகே? இல்லை ஷாம், நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் இருக்கிறது இருக்கட்டும். ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வீக் தானே. இந்த வீக் நீ வந்து ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ண போகிற. நெக்ஸ்ட் வீக்கும் உனக்கு ஃப்ரீ ஆகிடுவேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ எலெக்ஷன் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி வா ஷாம், இங்கே பேசினா ஒன்றும் சரியாகாது. வெளில போய் பேசலாம். கமலி, சத்யா, வினய் வாங்க வெளில போகலாம். சித்து ஃபாஸ்ட்டாக போகாதம்மா, ஸ்லோவாக போ. அம்மா நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி. இதுக்கு மேலே ஸ்லோவாக எங்கே போகிறது? அம்மா தம்பி ஏதோ குஜாலத்தில் இருக்காரு, அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறாரு. ஆமாம், ஹாப்பி தான். நம்ம ஊரை பார்க்க போகிறோம்ல, அந்த ஹாப்பி. நீ இந்த ஊருட்டே உருட்டிட்டு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ஊர்லேருந்து திரும்பி வர்றதுக்குள்ள. கண்டுபிடிக்க போறியா? என்ன கண்டுபிடிக்க போற? நம்ம என்ன ஹைட் அண்ட் சீக்கா விளையாடுறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு? நீ ஹைட் அண்ட் சீக் தான் தம்பி விளையாடுற, அதை கண்டுபிடிக்கிற சீக்கிரமே. அம்மா இவ்வளோ வாய மூட சொல்லுங்கம்மா, நான் ட்ரை பண்ணணுமா என்ன? இவ வேற என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. மினி பேசாமல் வாமா, அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்லம்மா. அப்புறம் ஏதாவது டென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா எதுனா பிரச்சனை ஆகிடும். பேசாமல் வாமா. அம்மா அவன் என்ன ஓட்டினாலும் நீங்கள் நம்புங்க. அவன் நம்மக்கிட்ட என்ன பேசினாலும் கிண்டல் பண்ணாலும் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக தான் ஓட்டுவான், சும்மா நடிக்கிறான். ஆமாம் நடிக்கிறாங்க. இவ்வளோ வாய் பேசல. எங்க நீ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் நான் ட்ரை பண்ண மாட்டேனா? எழுந்து வா, நீங்கள் நான் ஓட்டுறேன். நான் ட்ரை பண்ணால் ஊருக்கு போகலாம். நீ ட்ரை பண்ணால் நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். பேசாமல் வாயை மூடிட்டு நானே ஓட்டுறேன். ரொம்ப சிலுத்துக்காத, நானும் ட்ரை பண்ணுவேன் தான் ஓரளவு. ட்ரை பண்ணுவியா? சொல்லவே இல்லை. பாப்பா இது பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தீர மாட்டேங்குது, வெளியில் வந்தாலும் தீர மாட்டேங்குதுப்பா. அவன் கிடக்குறாம்மா,
அம்மா நீங்கள் காய்க்கு ஜுவல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டிங்களா மறக்காம? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா மறக்காமல் எல்லாத்தையும். சரி சரிம்மா. டேய் மலைமாடி எதனா சாங்ஸ் போடுறா, தூக்கம் வருது. சாங்ஸ் தானே போட்டுருவோம். சரி, யாரும் வீட்டில் சொல்லலை இல்லை நம்ம வரோன்னு, நம்ம சர்ப்ரைஸாக போய் நிற்க போகிறோம். யாராவது உழைச்சாதீங்க, 2 பேரும் சொல்லிட்டேன். நாங்களாம் யார்கிட்டயும் உளர மாட்டோம், நீ உளராம இருந்தா சரி. சித்து ஈவினிங்குள்ளே போயிடலாம் மேடமா? அம்மா அதெல்லாம் நீங்கள் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே ஷார்ப்பாக நான் போயிடுறேன், ஓகேவா? நீ பொறுமையாக ஓட்டிட்டு போனால் போதும், ஃபாஸ்ட்டாலாம் போவேணாம்மா, பொறுமையாக போனாலும் போகலாம் சரியா? ஓகேம்மா. சாரவிலும் தீரம் வானவில்லை போலே தூண்டிடும் அழகான காதல். என்ன சாங், ஒரு வரி வருமே. காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை, வாழ்ந்து பார்த்த நீ சொல்லம்மா. இணைய வேண்டும் மனது இது இறைவன் செய்த முடிவு, மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா. பா சரியான லைன்பா. ஒன்று பார்க்கறதுக்காக இதோ நான் வந்துட்டே இருக்கேன். அந்த வே நீ ஏன் இப்போ பயப்படுற? நாங்களாம் இருக்கோம்ல. நான் உன்னை என்ன சொன்னேன், நீ ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும், மற்றது நீ ஜெயிக்கிறது மற்ற ஓட் கேட்குறது இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா? எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஹே பைத்தியம், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கைனால தான் நான் ஓகேன்னு சார்கிட்ட சொன்னேன், இல்லைன்னா சொல்லியிருப்பேனா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த எலெக்ஷன்னால ஏதோ ப்ராப்ளம் வருமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இதனால நம்மளோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படக்கூடாது, வீட்டில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, நம்மளுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறையா நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் மைண்டில். யார் பைத்தியம்? நீ தான் பைத்தியம். தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க. நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது, இந்த எலெக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாகவே கொண்டு போகலாம், ஓகேவா? அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ணலான்னு. ஆமாடி, ஷாம் சொல்கிறது தான் கரெக்ட். அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சைலண்ட்டாக இந்த எலெக்ஷன் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போகலாம். அதை மீறி அவங்க எதனா பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஆமாம் வித்யா, ஏன் பயப்படுற? நாங்களாம் இருக்கோம்ல, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது செகண்டரி தான், சரியா? ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த எலெக்ஷனில் நம்மளால எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போகலாம், ஓகே? சத்யா வாயை பாறேன், வாயை மூஞ்சியும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஜெயிக்கிறோம். வித்யா தான் நெக்ஸ்ட் ஜிஎஸ், ஓகேவா? போய் முதல்ல உங்கள் அக்கூஸில் போய் வாயை கழிட்டு வா போ. சீ, எங்கே போய் வாயை கழுவ சொல்கிறான் பாரு, மூஞ்ச பாரு, மூஞ்சி முகரையா. இதோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, வார் நடக்கும் அடுத்து. ஆமாம், ஜெயிக்கிறோமோ இல்லையோன்னு சொல்கிறேன், நம்ம தான் ஜெயிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன், பைத்தியம். அரை அடிச்சுன்னா மூஞ்சி மாதிரிலாம் பேர்ந்துக்கும். அரை அவள் பயத்தில் இருந்தா, அதனால சரி அவளை கூல் பண்ணுறதுக்காக சொன்னேன், ஓகேவா? ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே 2 கணமே நோண்டி வெளில போட்டுருவேன். ஆமாம், நான் அரை மென்டலு, நீ முழு மென்டலு. டேய் வினய், ஒன்று என்ன வம்பிழுக்கணும், இல்லைன்னா அவளை வம்பிழுக்கணும். எங்கள் 2 பேரும் வம்பிழுக்கலைன்னா உனக்கு அந்த டேயே போகாது. அப்போ தான் உனக்கு ஃபுல்ஃபில் ஆகும், இல்லை? ஆமாம், நம்மளும் வந்தோமா போனோமான்னு இருக்காமல் உங்கள் 2 பேரையும் வம்பிழுத்தாதான்ப்பா எனக்கு அன்னைக்கு தூக்கமே வருது, சத்தியமா. வரண்டி உனக்கு தூக்கம், மூஞ்ச பாரு, மூஞ்சி முகரை. நீ டே, உங்களோட இங்கே என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு? நீங்கள் என்னென்னா மூஞ்ச பாரு முகரை பாருன்னு சண்டே போட்டுட்ருக்கீங்க. அவனை வாயை மூட சொல்ல ஷாம் முதல்ல. அப்படிலாம் வாயை மூட முடியாது தாயே. முதல்ல நான் வாயை மூட்டது இருக்கட்டும், நீ முதல்ல உன் வாயை மூடு பார்ப்போம். டேய் வினய், வாயை மூடிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். ஏதாவது இதுக்கு மேலே என்ன வம்பளுக்குன்னு வச்சுக்க, இங்கே இருக்க பாரு மரம், உன் தலையை பிடிச்சி அந்த மரத்தில் ஒரே அட்டி, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும் பார்த்துக்க. இது மரத்தில் அடிப்பியா? ஆத்தே, இதுக்கப்புறம் உன்னை என்னன்னு கேட்டேன்னா நீ என்னன்னு கேளு. நீயா விளக்கு என்ன? உனக்கு இதுக்கு மேலே எதுனா பேசினு வச்சுக்க, வாயில் ஒரு பல்லு இருக்காது பார்த்துக்க. சரிம்மா தாயே, நான் ஒன்றும் பேசலை. பெண் தானே, சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காத. நான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரகடான கேர்ள், பார்த்துக்க. நீ பொண்ணா? சொல்லவே இல்லை. நீ அடிபட்டு சாக போற நான் என்கிட்ட. ஆனால் பாரு, ஒரு நாள் சரி விடு சத்யா விடு, அவனை பற்றி தான் தெரியும்ல, விடு. ஓய் வித்யா. என்னடா அஸ்கியில் கூப்பிடுற? இல்லை, காலேருந்தே சொல்லணும்னு நான் நினச்சேன்.
இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. அது நான் மார்னிங்லேயே சொல்லலான்னு பார்த்தேன், டைம் இல்லையா, அதான் இப்போ சொல்கிறேன். ஆஹா சார் ரொம்ப தான். ஏய், உன்னை எவ்வளோ வர்ணிக்கிற நீ அழகாக இருக்கேன்னு. என்னைக்காவது ஒரு நாள் என்ன சொல்லியிருக்கியா? அழகா இருந்தால் சொல்லுவோம்ல. ஓய் ஓய், என்ன எனக்கு என்ன, நான் இந்த காலேஜோட ரோமியோ. ஆஹா யார் சொன்னாப்பா? ஏன் இந்த காலேஜே தான் சொல்லுது. அடி பின்னி எடுத்துருவேன். நீ இந்த காலேஜோட ரோமியோனா இல்லை, என்னோட ரோமியோ, நான் உன்னோட ஜூலியட். எப்படி? அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். உண்மையை சொல்லவா, நீ இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருப்ப. அதுவும் இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணும்போது இன்னும் கூடுதலாக அழகாக இருப்பேன். எனக்கு வெக்கமாக வருது, படி. அடேங்கப்பா, வெக்க வருதா? பசங்க வெக்கப்படுறதுலாம் க்யூட்டாக இருக்குமே. அடாடா. என் சாமி இன்னும் க்யூட்டாக இருக்கானே. ஏய் படி. ஓய் சைலண்டாக இருங்க. அங்கே ஏதோ ரூட் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா தனியா? அதானே. என்ன மச்சான், தனியாக ஏதோ படம் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையேடா மச்சான். டேய் படா. என்னையே பார்க்குற, அங்கே பாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அங்கே பாரு, அங்கே பாரு. எவ்வளோ நாள் என்ன சைட் அடிச்சிருப்ப நீ? நான் பேசாமல் தானே இருந்தேன். இன்னைக்கு நான் உன்னை சைட் அடிக்கிறேன், நீ பேசாமல் இரு. ஆஹா எல்லாம் உடனே